கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் கன்னி ராசியிலே அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாயை நம்ம முதலில் சொல்ல வேண்டிய ஒரு நிலையாக காட்டுகிறது. கன்னி ராசிக்கு மிகுந்த ஆபத்தை கொடுக்கக்கூடிய 3-8 கூடிய ஆதிபத்தியமாக வரக்கூடிய செவ்வாய் கிரகம் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அவர் முதலில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சென்றுவிட்டு பிறகு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செல்வார். கண்டிப்பாக நீங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடும்ப வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல், தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல், வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவுகள் இல்லாமல், அவர்களை ப்ரவோக் செய்யாமல் நீங்க இருக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் கிரகம் ஒரு நெருப்பு ராசி, ஒரு ஃபயரியான பிளானட். அவர் சூரியனுடைய சாரத்தில் செல்லும் பொழுது அந்த சூரியனும் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் சில தேவையில்லாத பிடிவாதங்களை பிடித்து கொண்டு நீங்க ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையினால் உங்க வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. வாக்குவாதம் செய்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 3-4 மாதங்களுக்கு இந்த சூழல் இன்னும் வர்சனாகக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் சனியுடைய வக்கர நிலை 6ஆம் பாவகத்தை வலுப்படுத்துவது உங்களுக்கு திருமண வாழ்விற்கு பெரிய டேஞ்சரஸான ஒரு நிலை. கண்டிப்பாக நீங்க திருமண வாழ்வில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனமாக சூழலுக்கு ஏற்றாறு போல பார்த்து கொள்ள வேண்டும். ரிலேஷன்ஷிப் வகையில் 12 இருக்கக்கூடிய கேது கிரகமும் பார்த்தீங்கன்னா அந்த படுக்கை ஸ்தானத்தை ஏதோ ட்ரபிள் பண்ணக்கூடிய நிலை போலவே இருப்பதனால் 2ஆம் முறையாக குடும்ப வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் உங்களுக்குமே பணியில் அற்புதமான வளர்ச்சி, பணியில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம், புதிதான நிறைய அசைன்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் பணியில் உள்ளூர யாராவது ஒருவர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை செய்கிறார்களா அப்படிங்கிறதை கொஞ்சம் நீங்க வாட்ச்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பெண்களால் ஏதாவது குழப்பங்கள் வருதா அப்படிங்கிறத நீங்க கவனித்து அவங்களிடமிருந்து விலகி இருப்பது நல்ல பலன்களாக இருக்கும். தொழில் ரீதியிலாகவும் சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் பிரமாதமான தொழில் லாபம், அற்புதமான வளர்ச்சி, ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் கூட திருமண வாழ்வில் சில மனக்குறைகள் ஏற்படலாம். ஸோ கன்னிராசி இதற்கு தகுந்தாற் போல குடும்ப வாழ்விற்கும் அதிக வெயிட்டேஜ் கொடுப்பது நன்மைகளை கொடுக்கும்.